துலாம் ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். துலா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு விலகி கிட்டத்தட்ட தனஸ்தானம் தனபாவகம் சொல்லக்கூடிய விருச்சக வீட்டிற்கு மாறக்கூடிய நிலைமை. ஒரு 1லிருந்து 20 நாள் வரைக்கும் தனஸ்தானத்தோட சம்பந்தம். இது ஒரு நல்ல விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரு பார்வையிலேருந்து சுக்கிரன் விலகி போகுது, அதாவது உங்கள் ராசிநாதன் விலகி போகிறது பல வழிகளில் இது வரைக்கும் இருந்து வந்த தேவையற்ற பஞ்சாயத்துகளை நிறைய மாற்றிருப்பீங்க. ஒத்து வராத பஞ்சாயத்துகள், ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான நிலைமை, உங்களுடைய இந்த குரு பார்வையில் இருந்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு முடக்கமான ஒரு அமைப்பு, ஒரு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் துளாராசி நபர்கள் கொஞ்சம் மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த சுக்கிரன் குரு பார்வையிலேருந்து விலகி போகிறதுனால நீங்கள் இதுக்கு மேற்படி ஒரு சுயமாக உங்களுக்கு ஒத்து வர்ற விஷயத்தில் களத்தில் இறங்கலாம். குறிப்பாக 2024 புது வருடத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட பணம் சம்பந்தப்பட்ட தேடுதல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பணத்தை கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிற சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய உழைப்பு, நம்ம எந்த விதத்தில் எப்படி உழைப்பை செலுத்தினால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் தயக்கம் காட்டின விஷயத்தில் கொஞ்சம் தெளிவு பிறக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. பெருவாரியான நாட்கள், அதாவது 1லிருந்து 20 நாள் வரைக்கும். அப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் ஜனவரி மாதங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிவிடும், அது தெரிஞ்ச விஷயம். இருப்பினும் அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து உங்களாலேயும் நகர முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்றை போட்டு ஒன்று எடுக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக ஒத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதற்கு அடுத்த அமைப்பாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்தில், அதுக்கடுத்து புதன் 3ல், சூரியன் 3ல், கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் பாவத்தை சார்ந்து சில கிரக நிலைகள். அப்போ 3ஆம் பாவத்தை சார்ந்து சில கிரக நிலைகள் இருக்கிறது, தனுசு வீட்டில் இருக்கிறது என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் செயல்படுறது அப்படிங்கிறது பொருந்தும், ஒத்து வரும். யோசிக்காமல் செயல்பட தேவையில்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்குன்னா சில உதவிகள் கிடைக்கும், சில முயற்சிகள் எடுப்பீங்க, சில புதிய நபர்கள், அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் ஒரு நியூ என்ட்ரி பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கிற நபர்கள் மூலியமாகவும் சில வரவுகள் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த சம்பள வேலையெல்லாம் ஒரு நல்ல விதமான ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. சம்பள வேலையில் துளாராசி நபர்கள் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறத மாதிரியான ஒரு வேலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக சொல்லிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சம்பள வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உருவாகுது. அதற்கான அடுத்த பேச்சுவார்த்தையின் மூலியமாக நீங்கள் பேசி பிழைக்கக்கூடிய ஒரு நாள் பொழுது விடிஞ்சதுன்னா உங்களோட வேலை பேச்சுவார்த்தை, பேசுதல் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாய்ஸ் 4 பேருக்கு காதில் விழுந்து அதன் மூலியமாக உங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பொழப்பு இந்த காலகட்டத்தில் நல்லாவே கை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் சில விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்து வேலை வாங்கி அந்த சொல்லி கொடுக்கறது மூலியமாக சில ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சி அதன் மூலியமாக கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்த அமைப்பாக பாக்கியாதிபதியும் தனாதிபதி இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு குடும்ப தேவைகள், குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் ஃபேமிலி இந்த சூழ்நிலையெல்லாம் சரியாக இருக்கும். அதில் ஏதாச்சும் குளறுபடிகள் இருந்தால் கூட இந்த குளறுபடிகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நிலைமைக்கு உண்டு. குடும்ப உறுப்பினர்களும் யாராச்சும் ஒருவருக்கு நிச்சயமாக பணம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது. குறிப்பாக தகப்பன், உங்களுடைய தந்தைக்கு ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் உண்டு. துளாராசி நபர்களுடைய தந்தைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். அதற்கு அடுத்த அமைப்பாக சுக்கிரன் தனஸ்தானத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் ஜனவரி மாதம் துளாராசி நபர்களை பொறுத்தவரை பணம் பற்றிய புரிதல்கள் அதிகமாக வரும். பணம் பற்றிய புரிதல்னா எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி
இது நம்ம வெட்டித்தனமாக பணத்தை இழந்துட்டோம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளோட லட்சியத்திலேருந்து வெளில வந்துட்டோம், இதுக்கு மேற்பட்டாச்சும் கொஞ்சம் நம்மளுடைய ஆசைகளை அப்பாற்பட்டு ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான வழி என்ன, இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளையும் ரூட்டையும் நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக எட்டி பிடிப்பதாக அமையும். சில நபர்கள் குடும்பத்திற்காக கொஞ்சம் தூர இடம் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. காரணம், துளாராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபராசியை 2லிருந்து பார்ப்பதனால் துளாராசி நபர்கள், ஒரு சில நபர்களுக்கு தூர இடத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து குடும்பத்திற்காக நீங்கள் தூர இடத்துல போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். நான் 8 பார்க்கறது ஒரு விஷயம், 2ல இருந்து. ஸோ தூர இடத்தின் மூலியமாக நீங்கள் இயங்குவது நடக்கும். இது கொஞ்சம் ரேர் அமைப்பு தான். இதுக்கு சுய ஜாதக அமைப்பில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா அவர்கள் போவாங்க. எல்லாரும் இப்போ துளாராசி எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே போய் கிட்டத்தட்ட தூர இடத்துல போய் பிழைக்க போகிறதில்ல. இது ஜாதக ரீதியாக கொஞ்சம் தூர இடத்தை சார்ந்து பிழைப்பை செய்யலாம், தூர இடத்துல போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த நேரத்தில் இது கிளிக் ஆகுது அப்படிங்க எடுத்துங்க. சில நபர்கள் ஃபாரினில் போய் இருப்பீங்க இல்லையா, தூர இடத்துல ஃபாரின், இல்லை நம்ம இந்தியாவிலேயே வேறு மாநில அமைப்புகள், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பார்ப்பதற்காக, குடும்ப உறுப்பினருடன் சேருவதற்காக, குடும்பத்தை ரொம்ப நாளாச்சு பிரிஞ்சு போய் குடும்பத்தில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து இங்கே வர்ற அமைப்புகளும் ஒரு சில நபர்களுக்கு உண்டு. இதுதான் துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கு முத்தாய்ப்பாக துளாராசியின் லாபாதிபதி இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை ஒரு லாப விஷயங்களை 1லேருந்து 15 தேதி வரைக்கும் தனுசு வீட்டின் மூலியமாகவும் 15 தேதியிலேருந்து மாதத்தின் கடைசி வரை மகர வீட்டின் வழியாகவும் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு லாபாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்துவிடும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லாபாதிபதி சூரியன் என்ன செய்ய போகிறார் துளாராசிக்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமாக அது உங்களுக்கு லாபமாக அமையும். நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை செய்யலான்னு ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு ஒரு லாபமாக அமைய போகுது. அதற்கடுத்த அமைப்பாக 4ஆம் பாவத்தில் மகர வீட்டுக்கு போகிற சூரியன் என்ன செய்ய போகிறார், சொத்து சுகத்தின் மூலியமாக ஒரு லாபத்தை கொடுப்பார். குறைந்தபட்ச லாபம் வரைக்கும் கிடைக்கும். அதாவது பாஸ் மார்க்கு கீழே வந்துட மாட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. அதற்கடுத்த அமைப்பாக உங்களோட கல்வியின் மூலியமாக ஒரு ஆதாயம், அரசாங்கத்தின் மூலியமாக குறைந்தபட்ச ஒரு அமைப்பு. குறிப்பாக துளாராசி நபர்களுக்கு அரசு நேரடியான அரசு தொடர்பை விட அரசு ஓரியன்டாக பிரைவேட் அமைப்புகள், பிரைவேட் அமைப்பு ப்ளஸ் அரசோட டைப் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இப்படிங்கிற அமைப்பு அரசால மறைமுகமாகவும் அதன் மூலியமாக தனியார் அமைப்புகள் முதன்மையாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைனில் துளாராசி நபர்கள் பிக்கப் ஆவீர்கள். அதற்கடுத்த நிலைமையாக தனியார் வேலை வாய்ப்பில் சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் தான். அரசு வேலையை விட தனியார் அமைப்புகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், தனியாக பிழைக்கிறேன், பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் சொந்தமாக கைத்தொழில் செய்கிறேன், சுய தொழில் செய்கிறேன், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி தனியார் அமைப்புகளில் இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய லாபம். ஃபைனலாக துளாராசி நபர்களுடைய 7ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதியும் செவ்வாய், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்திற்கும் விருச்சிகத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை, துளாராசி நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது. புரியுதுங்களா? அதை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். பண தேவைகளையும் தாண்டி அவங்க எடுக்கக்கூடிய ஐடியாக்கள், முயற்சிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை அவங்களுடைய சூழ்நிலை சரியாக வருது, அவங்களோட பேக்ரவுண்டை சரி செய்யப்படுறது, இந்த மாதிரியான, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை, அவங்க ஏதாச்சும் பலகீனமாக உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவர்கள் பலகீனமாக இருந்தால், இல்லை இது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட துளாராசி நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த பலகீனங்கள் ஜனவரி மாதத்தில் மறையப் போகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க. சில நபர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்யலாமா, புதிதாக ஒரு விஷயத்தை வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறத ஓரளவுக்கு விரிவுபடுத்தலாமா அப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக துளாராசிக்கு ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது இங்கே எடுத்துங்க.